20 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 20வது வார வியாழன். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சியுமக்கு. அதிகாரம் 22, இறை வசனங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வழியாக பேசுகிறார். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் ஏற்பாடு நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளை மடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருகின்ற அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று கூறி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசு சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடு உள்ளது, அழைக்க பெற்றவர்கள் தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களிலும் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமணம் மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபொழுது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனும் வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும். இன்றைய நாளில் புனித பெர்னார்ட் கிளார்வாக்ஸ் துறவி மறை வல்லுநருடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இவர் ஒரு அரசர் குலத்தில் பிறந்தவர். பெற்றோர் சிறந்த நன்னெறியில் இவரையும் இவரின் உடன் பிறந்தவர்களையும் வளர்த்தெடுத்தார்கள். சிஸ்டர்சியன் சபையில் சேர்ந்து கடுமையான தவ வாழ்க்கை மேற்கொண்டார். அரசர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சாதுவான வாழ்வை வாழ்ந்தவர். கடுமையான ஏழ்மையை தன் துறவர வாழ்வில் கடைபிடித்தார். தன் பெற்றோரின் வளர்ப்பை மறவாமல் செப வாழ்வில் ஈடுபட்டார். பின்னர் தன் உடன் பிறந்த சகோதரர்களுடன் தந்தையருடன் இவருடன் வாழ துறவரெல்லாம் வந்து சேர்ந்தனர். இவர் அனைவரும் சேர்ந்து தங்களுக்கென்று அனைத்தையும் விற்று மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்தனர். தனிமையான வாழ்வு, கடுமையான செபம், ஒருத்தல் இவைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி வாழ்ந்தனர். அப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலுள்ள பரவிய ஆல்பின்ஜஸ் என்ற ஒரு கொள்கையை தைரியமாக எதிர்த்தார். பெர்னார்டு இச்சவாலையும் தைரியமாக சந்தித்தவர். மிக சிறந்த கிறிஸ்தவ மக்களை உருவாக்கியவர். சிலுவை போரில் பணிபுரிய நல்ல கிறிஸ்தவர்களை உருவாக்கினார். இவர்கள் விசுவாசத்தில் வளர தன்னை முழுவதும் கரைத்தார். பிறகு கிளார்வே என்னும் ஆதீனத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னுடன் வாழ்ந்த மற்ற துறவியர்கள் புண்ணியங்களை பேணி வளர்க்கும்படி போதனைகளாலும் முன் மாதிரிகளாலும் சிறிய முறையில் வழிநடத்தினார். திருச்சபையின் பிரிவினைகள் அதிகம் தோன்றியது. ஐரோப்பா நாடு முழுவதும் பயணம் செய்தார். தொடர்ந்து இவருடைய பரிந்துரையோடு இன்றைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உவமைகள் வழியாக பேசுவதையும் அதனுடைய அனுபவத்தையும் நாம் அழைத்துக் கொள்ள இறைவன் நம்மை வரவேற்கின்றார். நமது வாழ்க்கையில் சில அழைப்புகள் மிகவும் முக்கியமானவை. ஒரு வேலைக்கான அழைப்பு, ஒரு திருமண அழைப்பு, ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கான ஒரு அழைப்பு, இவற்றை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். யார் அழைக்கிறார்கள், எதற்காக அழைக்கிறார்கள், நான் செல்ல முடியுமா என்று யோசிப்போம். ஆனால் இறைவன் நம்மை அழைக்கும் போது அந்த அழைப்பை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம்? இதுதான் இன்றைய நற்செய்தி நம்மிடத்தில் கேட்கின்ற கேள்வி. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு விண்ணரசை ஒரு அரசன் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து ஏற்பாடு செய்த விருந்திற்கு ஒப்பிடுகிறார். அரசன் முதலில் அழைத்தவர்களை அழைக்கிறான். அவர்கள் வர மறுக்கிறார்கள். ஒருவன் வயலுக்கு செல்கிறான், வியாபாரத்துக்கு செல்கிறான், பணியாளர்களை அவமதிக்கிறான். ஆக இறுதி அரசன் இந்த நல்லவர்களையும் தீயவர்களையும் அழைத்து விருந்தை நிரப்புகிறான். இந்த உண்மையில் அரசன் தான் இறைவன். அவருடைய மகன் தான் இயேசு கிறிஸ்து. திருமண விருந்து தான் இறை அரசனுடைய விருந்து. அழைக்கப்பட்டவர்கள் என்பது
இறைவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் குறிக்கிறது. இதில் முதலில் இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கப்பட்டாலும் அவர்களில் பலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இறைவனுடைய அழைப்பு எல்லா மக்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது. இயேசு நம்மை அழைக்கிறார். இறைவனை நாம் தேடுவதற்கு முன்பே அவர் நம்மை தேடுகிறார். நாம் நினைப்பதற்கு முன்பே அவர் நம்மை நினைக்கிறார். நாம் அவரிடம் திரும்பி வருவதற்கு முன்பே அவர் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நமது திருமுழுக்கு ஒரு அழைப்பு. ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் இறை வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும், நற்கருணை பெறுகின்ற ஒவ்வொரு முறையிலும் இது ஒரு அழைப்பாக மாறுகிறது. நம்முடைய குடும்பம், பணியிடம், சமூக வாழ்க்கை இவை அனைத்தையும் இறை நமக்கு அளித்த மாபெரும் அழைப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய அழைப்பை கேட்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மிகவும் சத்தத்தில் இருக்கிறது. எங்கு பார்த்தால் நமக்கு நேரம் இல்லாத ஒரு குறைவு, அதனால் அனுமதிக்கான ஒரு நேரம், ஒரு அமைதி இல்லாத ஒரு நேரம். நம்மிடம் தொடர்பு கொள்ள பல வழிகள் இருந்தும் தொடர்பு கொள்ள எல்லைக்கு அப்பால் நாம் இருக்கின்றோம். கைபேசி நம்மை எப்பொழுதும் அழைக்கிறது. சமூக ஊடகங்கள் நம்மை அழைக்கின்றது. செய்திகள், வேலை, பணம், பொழுதுபோக்கு ஆசை எல்லாமே நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றது. ஆக நான் வயலுக்கு இந்த மனிதர்களை போன்று எனக்கு நேரம் இல்லை என்பதுதான் இன்றைய மனிதன் வாழ்க்கையினுடைய பிரச்சனையாக அன்றைய இந்த நற்செய்தியிலும் அதை தான் நாம் காண்கின்றோம். அவர்கள் செய்தது தவறான வேலை அல்ல. வயலை பார்ப்பது, வியாபாரம் நடத்துவது தவறல்ல. ஆனால் நல்ல விஷயங்களை இறைவனுக்கு முதலிடம் கொடுக்காதுதான் அவருடைய காரணமாக மாறுகிறது. வேலை அதிகம், செபிக்க நேரம் இல்லை, குடும்ப பொறுப்புகள், திருப்பலிக்கு நேரமில்லை, குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும், இறை வார்த்தைக்கு நேரமில்லை, ஓய்வெடுக்க வேண்டும், அதனால் ஜெபத்துக்கு நேரமில்லை, கைபேசி சில நிமிடம் செலவிடானால் அமைதியாக இறைவனிடத்தில் நாம் ஜெபிக்க மாட்டோம். ஆக நம் இறைவனை நிராகரிப்பதற்கு சொல்லாமல் இருக்கின்றோம். நமது நேர அட்டவணை, செலவுகள், கவனம், முடிவுகள் அனைத்தையுமே நாம் யாருக்கு முதலிடத்தில் கொளிக்கிறோம் என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வழியரும் காண்கிற அனைவரையும் இறைவன் தன்னுடைய திருமண விருந்துக்கு அழைத்து வர சொல்கின்றார். நம்முடைய கடந்த காலம் எப்படி இருந்தாலும் இறைவன் நம்மை அழைக்கிறார். நாம் தவறு செய்திருந்தாலும் அவர் நம்மை அழைக்கிறார். தோல்வியடைந்தாலும், அவரை விட்டு தொலைந்து சென்றிருந்தாலும் நம்மை அவர் அழைக்கிறார். நாம் பல நேரங்களில் நினைக்கலாம், நாம் இவ்வளவு தவறு செய்திருக்கிறோமே, இறைவனை ஏற்றுக்கொள்வாரா என்று. பல ஆண்டுகளாக ஆலயத்துக்கு வரவில்லையே, எப்படி போவது என்று நாம் யோசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை சரியாக இல்லையே அப்படி இறைவன். ஆனால் இறைவனிடத்தில் எப்பொழுதுமே வரவேற்பு உண்டு. திரும்பி வாம், விருந்து இன்னும் திறந்திருக்கிறது என்று இறைவன் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆனால் அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த அழைப்பு மட்டும் ஏற்றுக்கொள்ள வராமல் தயாரிப்போடு, இந்த திருமண ஆடை இல்லாமல் வந்த அந்த நபரை போன்று நாம் தயாரிப்போடு வர வேண்டும். அருள் வாழ்க்கையை நாம் மாற்றி வர வேண்டும். திருப்பலிக்கு வருகின்ற பொழுது, நற்கருணை பெறுகின்ற பொழுது, இறைவார்த்தை கேட்கின்ற பொழுது நாம் அதுக்கேற்றவர் வாழ்க்க வேண்டும். ஆலயத்துக்கு வருவோம், மற்ற இடத்தில் பேச மாட்டோம், நற்கருணை பெறும், பிறரை மன்னிக்க மாட்டோம், இறைவார்த்தை கேட்போம். ஆனால் அதை நாம் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. திருமண ஆடை என்பது வெளிப்புற ஆடை அல்ல, அது நம்முடைய மாற்றப்பட்ட இதயம். அந்த மாற்றப்பட்ட இதயத்தில் அன்பாக, மன்னிப்பாக, இரக்கத்தாக, தாழ்மையாக, உண்மையாக பிறருக்கான வாழ்கின்ற மனத்தினுடைய ஆடையை நாம் கொண்டு வர வேண்டும். அப்போது இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆக இன்றைய நாளில் நாம் இறைவனுடைய அழைப்பை ஏற்று நேர்மையாக நம்முடைய வேலைகளை மற்றவர்களை மரியாதையுடன் நடத்துவதிலும், வேலை செய்கின்ற இடத்தில் நல்ல ஒரு கிறிஸ்தவராக வாழ்வதும் இறைவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு செயலாக நாம் பார்க்க வேண்டும். ஆக இன்று என்னுடைய திருமண ஆடை எவ்வாறு இருக்க வேண்டும்? என்னுடைய இதயத்தில் மன்னிக்கப்படாத நபராக அந்த ஆடை இருக்க வேண்டுமா? குடும்பத்தில் அன்பு காட்ட வேண்டிய ஒரு நபராக நான் மாற வேண்டுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இறைவன் நம்மை அழைக்கிறார். மீண்டும் ஜெபத்திற்கு அழைக்கிறார், மீண்டும் நற்கருணைக்கு அழைக்கிறார், மீண்டும் தன்னுடைய இறை ஆற்றலை பெற அழைக்கின்றார். அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பிறருக்காக நாம் வாழத் தொடங்க வேண்டும். இதனுடைய அழைப்பு இன்று நமக்கு எவ்வாறு பதில் கொடுக்க என்பதுதான் முக்கியமாக. இந்த விருந்து திறந்திருக்கிறது, அழைப்பு நமக்கு இருக்கிறது. இறைவன் நம்மை தள்ளிவிடவில்லை, நம்மை தம்மோடு இணைத்துக்கொள்ள அழைக்கிறார். வாருங்கள், ஆண்டவரிடத்தில் செல்வோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழுமெல்லாம் அல்ல இறைவா, அந்த புதிய நாள் விடியலுக்காக எங்களுக்கு பரிசாக அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நேற்று கடந்து விட்டது. இன்று நீ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளை உமது அருளோடும் வழிகாட்டுதலோடும் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரின் நற்செய்தியில் திருமண விருந்து கழைத்த அந்த அரசனை போல நீரும் ஒவ்வொரு நாளும் எங்களை உமது அன்பின் விருந்துக்கு அழைக்கின்றே.
உமது அழைப்பை நாங்கள் அலட்சியப்படுத்தாமல் உலகத்தினுடைய கவலைகளிலும் ஆசைகளிலும் மூழ்கி விடாமல் உமது குரலை கேட்கும் அமைதியான இதயத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவரின் நற்செய்தி விருந்து கழைத்த அரசனை போல நீர் எம்மை காத்து வழி நடத்துகின்ற ஒரு அழைப்பினை ஏற்று நான் உம்மிடத்தில் திரும்பி வர எங்களுக்கு உதவியாக வாரும். எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உமது அழைப்புக்கான பதிலாக அமையட்டும். எங்களுடைய இதயத்தை அன்பு, மன்னிப்பு, இரக்கம், தாழ்மை, தூய்மை, நேர்மை ஆகியவற்றால் அலங்கரித்தரலாம். எங்கள் குடும்பங்கள் அமைதியையும், எங்கள் பணிகளில் வெற்றியையும், எங்கள் பயணங்களில் பாதுகாப்பையும், எங்கள் முயற்சிகள் மீது ஆசீர்வாதத்தையும் தந்திரலாம். நோயுற்றோருக்கு உடல் நலத்தையும், கவலையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும், துன்பப்படுவோருக்கு நம்பிக்கையையும், தனிமையில் இருப்பவருக்கு துணையையும் வழங்கி ஏறலாம். ஆண்டவரை உமது திரு அவைக்காக, உமது மக்களுக்கு சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர்களை ஆசிர்வதையும், குறித்த அழைப்பு ஏற்று நிலையானவர்களையும், தூய்மையான இதயத்தையும், தியாக மனத்தையும் தாரும். உமது மக்களை அவர்கள் அன்போடும் அரவணைப்போடு வழிநடத்துகின்ற நல்ல மெய்ப்பொருளாக அனைத்து குருக்களையும் உருவாக்கும். திறர வாழ்வுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரையும் பாதுகாத்தரலும். அவர்கள் தங்கள் அழைப்பில் மகிழ்ச்சியோடும் விசுவாசத்தோடு நிலைத்து நிற்க அருள் புரியும். இறைவனுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க விரும்பும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களை சிறப்பாக ஆசிர்வதியும். உலகத்தினுடைய குரல்களை விட குரலை கேட்கின்ற ஒரு வரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அவர்கள் அழைப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் இதயத்தில் உமது பயத்தையும் குழப்பத்தையும், அவருடைய பயங்களையும் குழப்பங்களையும் நீக்கி தெளிவான வழிகாட்டுதலை நீர் அவர்களுக்கு வழங்கியெல்லாம். ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையுமே கற்பனைத்துள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் சோர்வடையாமல் தங்களுடைய அழைப்பில் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலோடு பணிபுரிய உதவியாக வாரும். இந்த புதிய நாளோடு எங்களுடைய எண்ணங்களையும் வழிநடத்தும். எங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும், எங்களுடைய செயல்களை புனிதப்படுத்தும். இன்று எங்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு நபர்களும் அன்பின் அடையாளமாக பயன்படுத்தும். இன்றைய நாள் முதல் ஆசீர்வாதத்தின் ஆழமாக எங்களுடைய வாழ்க்கையின் அழைப்பிற்கான ஒரு நல்ல பதிலாக அமையட்டும். இயேசுவே எங்களை அழைத்தருளும், இயேசுவே எங்களை வழிநடத்தும், இயேசுவே எங்களை உமக்கே அர்ப்பணித்தருளும். எங்கள் அன்னை மரியில் பிறந்தவருடைய அனைத்து புனிதருடைய மன்றாட்டோடும் என்று பாதில் வருகின்ற ஒரு வரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.